தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்க கடலோரத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே படை வீடாகவும் திகழ்கிறது. புராண காலத்தின்படி தர்மத்தை நிலைநாட்டவும் தேவர்களை காக்கவும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமான் சூரபத்மன் எனும் அசுரனை வதம் செய்ய இத்தலத்தையே தனது போர்க்கள தலைமையிடமாக தேர்ந்தெடுத்தார். குரு பகவான் உபதேசித்தபடி இங்குள்ள கடற்கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து முருகப்பெருமான் வழிபட்டதாக கூறப்படுகிறது. சூரபத்மனுடன் பெரும் போர் புரிந்து அவனை மரம் வடிவில் பிளந்து ஒரு பாதியை மாயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றி தனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் ஆக்கிக் கொண்ட சூரசம்ஹார நிகழ்வு இங்குதான் நடைபெற்றது. இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் கந்த சஷ்டி விழாவின் போது இந்த வீர வரலாறு கடற்கரையில் தத்துரூபமாக நிகழ்த்தி காட்டப்படுகிறது. இக்கோயிலின் கட்டடக்கலை வியக்கத்தக்க வரலாற்று பின்னணியை கொண்டது. பொதுவாக கோயில்களின் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமையும். ஆனால் திருச்செந்தூரில் கடற்கரை இருப்பதால் ராஜகோபுரம் மேற்கு நோக்கி 9 நிலைகளுடன் 157 அடி உயரத்தில் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த இக்கோயில் பாண்டிய மன்னர்களால் முதலில் கட்டப்பட்டு பின்னாளில் சேர மன்னர்கள் மற்றும் தூத்துக்குடி பகுதியை ஆண்ட குறுநில மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இக்கோயிலின் மூலவர் சன்னதி கடல் மட்டத்திலிருந்து கீழே இருப்பது போன்ற உணர்வை தரும் வகையில் தாழ்வாக அமைந்துள்ளது. மூலவர் பாலசுப்பிரமணியர் என்ற பெயரில் தவக்கோலத்தில் 4 கரங்களுடன் காட்சியளிக்கிறார். இத்தலத்தின் சண்முக விலாச மண்டபம் மற்றும் நாழிக்கிணறு ஆகியவை ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவை. குறிப்பாக கடற்கரைக்கு மிக அருகில் இருந்தும் நாழிக்கிணற்றில் மட்டும் நன்னீர் சுரப்பது ஒரு பெரும் அதிசயமாக கருதப்படுகிறது. திருச்செந்தூர் கோயிலின் வரலாற்றில் கிபி 1648ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் மிகவும் முக்கியமானது. அப்போது தமிழக கடற்கரைக்கு வந்த டச்சு படையினர் இக்கோயிலில் உள்ள சிலைகளை தங்க சிலைகள் என்று கருதி அவற்றை கவர்ந்து கொண்டு கப்பலில் சென்றனர். நடுக்கடலில் சென்றபோது பயங்கரமான புயல் வீசியதால் சிலையை கடலில் போட்டுவிட்டு சென்றனர். பின்னர் வடமலையப்ப பிள்ளை எனும் பக்தரின் கனவில் முருகன் தோன்றி சிலை இருக்கும் இடத்தை காட்டியதாகவும் கடலில் ஒரு எலுமிச்சை பழம் மிதக்கும் இடத்தில் அடியில் சிலை இருப்பதை கண்டெடுத்து மீண்டும் பிரதிஷ்டை செய்ததாகவும் வரலாறு கூறுகிறது. இது மீட்கப்பட்ட முருகன் என்ற பெயரில் இன்றும் ஒரு வரலாற்று நிகழ்வாக போற்றப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையின் போது சுற்றியுள்ள பகுதிகள் பாதிக்கப்பட்டும் கோயில் மதில் சுவருக்குள் தண்ணீர் வராதது முருகனின் அருளாகவே பக்தர்களால் நம்பப்படுகிறது. இவ்வாறு புராண பெருமையும் வரலாற்று அதிசயங்களும் நிறைந்த திருச்செந்தூர் அலைவா யுகந்த உறைவிடம் என்று பக்தர்களால் உருகி பாடப்படுகிறது.